மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அதிக உணர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே நீங்கள் ஏமாற்றத்தையும் அடைந்தீர்கள். மீனம் ராசிக்காரங்க ஆகப்பெரிய ஒரு பலவீனமும் உங்களுடைய அதிகப்படியான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணம்தான். எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடைகள், எத்தனையோ அவமானங்கள் அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தாங்கிக் கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு மனிதரையோ அணுகும் போது அறிவோடு சிந்திப்பது கிடையாது. அறிவோடு சிந்திக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் மட்டுமே தான் மனதிற்குள்ள வைத்து நீங்கள் சிந்தித்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. யாராவது ஒரு நபர் தன்னுடைய கஷ்டக்கதையை உங்களிடம் சொன்னால் போதும், உங்களின் அறிவு எங்கே வேலையும் செய்யாது. எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் கூட அதனை நீங்கள் கேட்க வந்து விடுவீங்க. உங்களுடைய உதயமானது உருகிவிடும். உங்களுடைய வேலையில் கூட உங்களுக்கு கவனம் என்பது செலுத்த முடியாமல் அந்த ஒரு மனிதரின் கூடவே நீங்கள் போகவா ஆரம்பித்திருவீங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக முக்கியமான, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு தான் அதனை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டும். அந்த ஒரு வேலையை நீங்கள் பாதியில் விட்டுட்டும் ஓட வேண்டும். இப்படி நீங்கள் பாதியில் வேலைகளை விட்டுட்டு செல்லும் பொழுதெல்லாம் அனைத்து நபர்களும் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி கொள்வார்கள். நீ அவனுக்கு மட்டும் வந்தாய், எனக்கு வரமாட்டாயா என்று சொல்லியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய நபர்கள் உங்களை அலைய வைத்திருப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று கூட ஆராயாமல் உங்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் கொட்டி விடுவார்கள். ஆனால் விதியின் சதி எப்படி இருந்தது தெரியுமா? உங்களின் அந்த அசுரத்தனமான உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத இந்த ஒரு உலகம் உங்களை ஒரு முட்டாள் என்றும் ஏமாளி என்றும் பட்டத்தை கட்டி மிக சாதாரணமாக உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நாம் காட்டிய தூய்மையான அன்பிற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் நெஞ்சார குமரிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏராளமான ஒரு நாட்களாகவே உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய காதல் என்பது ஒருபோதும் சாதாரணமான ஒரு ஈர்ப்பு மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அது ஒரு அலாதியான பக்தியின் ஒரு மார்க்கமாகவே இருக்கும். ஒருவரை நேசித்து விட்டால் அவரை உலகம், அவரை உங்களுடைய எதிர்காலம் என்று உங்களுடைய அத்தனை கனவுகளையும் அவரை சுற்றியே ஒரு அழகான நந்தவனமாக கட்டமைக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் காலத்தின் சக்கரம் உங்களுடைய காதலில் ஒரு கொடூரமான நெஞ்சை பிளக்கக்கூடிய ஏமாற்றத்தை எப்போதுமே ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். பல வருடங்கள் உங்களின் தூய்மையான அன்பை சுவைத்தவர்கள் இறுதி நேரத்தில் சூழ்நிலை சரியில்லை, பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்றோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதென்றோ கை கழுவி விட்டு சென்றிருந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். பல வருட வாழ்க்கையை அவரிடம் தொலைத்துவிட்டு இனி நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நின்று அந்த தருணம் உங்களை உள்ளுக்குள்ள ஒரு உயிரற்ற சவமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றியிருக்கும். அது இன்னமும் மாற்றி உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பியவரால் ஏற்பட்ட துரோகம் இன்னமும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மீனம் ராசிக்காரங்க யாரிடமும் பகையை வளர்த்து கொள்ள விரும்பாத ஒரு மனிதர்கள், எல்லாரையுமே நல்லவர்களாகவே பார்க்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். ஆனால் உங்களின் அந்த பாதுகாப்பற்ற நல்ல மனதை துளைத்து ஒருவரை நீங்கள் ஆழமாக நம்பிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய உயிர் சாவியையே அவர்களிடம் கொடுத்து விடுவீங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு. அது ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாது, அது போக போகத்தான் நீங்க புரிந்து கொள்வீங்க. அப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக உங்களுடைய அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையை விதைத்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்திருப்பார். உங்களிடம் எல்லா ரகசியங்களையும் கேட்டு வாங்கிவிட்டு மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு எதிராக பிறரிடம் வதந்திகளை பரப்புவது அல்லது உங்களுடைய வளர்ச்சிகளை தடுத்து குழிப்பறிப்பது போன்ற காரியங்களை அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பான். வெளியில் இருப்பவர்கள் ஏமாற்றியதை விட என் மனிதன் அல்லவா இவன் என்று நீங்கள் உருகிய அந்த நெஞ்சங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறிப்பறித்து உங்களுடைய இதயத்தையும் சுக்குநூறாக உடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு துயரத்தையும் கஷ்டத்தையும் சில மனிதர்கள் உங்க கூடவே இருந்து கொண்டுதான் உங்களுக்கு அனைத்தையும் ஏற்படுத்தி இருப்பார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. கூடவே இருந்து எத்தனையோ தடவைகள் நீங்கள் ஏமாந்து அதனை எப்படி சரி செய்வது, யாரிடம் எப்படி பழகுவது என்று தெரியாமல் ஏமாந்த நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
உங்க வாழ்க்கையில நாளை முதல் ஒரு தனித்துவமான முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மீனம் ராசி அன்பர்களை, கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையும், ஏன் உங்களுடைய சொந்த சுயமரியாதையை கூட நீங்கள் அடகு வைத்துவிட்டு மற்றவங்களுடைய நிழலிலே வாழ்ந்திருப்பீங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, அவன் நல்லா இருக்கட்டும், நம்ம தானே வாழ்க்கையில் அவமானப்படுறோம், அது எப்பயுமே படக்கூடியது தானே என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துவிட்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அனைத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களை முடக்கிய அந்த விலங்குகளும் உழைத்தெறியப்பட போகிறது. அதிகமாக நேசித்ததை தவறு என்ற அனுபவ பாடத்திலிருந்து உங்களுக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்துவமான முயற்சிகளும் பிரம்மாண்டமான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நோக்கி உங்களை தேடி கொடுக்கும். உங்களை ஒரு ஏமாளி என்றும் முட்டாள் என்றும் பட்டம் கட்டிய நன்றியற்ற மனிதர்கள் முன்னிலையிலேயே உங்களுடைய சொந்த உத்திகள் அனைத்தும் 100% பழித்து உங்களை வெற்றியின் உச்சைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும். நீங்கள் இயற்கையிலேயே ஒரு சிறந்த கற்பனையாளர் மற்றும் கலைநயம் மிக்க ஒரு மனிதர்கள். ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் ஆழமான எண்ணங்களையும் உன்னதமான திட்டங்களையும் இந்த ஒரு உலகம் ஒருபோதும் மதித்து இருக்காது. நாளை முதல் உங்களுடைய மூளையில் உதிக்கும் ஒரு புதிய சிந்தனைகளும் தனித்துவமான யோசனைகளும் உங்களின் அசுர வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக அமையப் போகிறது என்பதை நாளை முதல் தான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களின் சிந்தனையில் புதுமையும் செயலில் நேர்த்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவும் ஆரம்பிக்கும். இதுவரை டைரி பக்கங்களில் மட்டுமே முடங்கி கிடந்த உங்களுடைய லட்சிய கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வந்து உங்களை ஒரு புதிய பாதையில் பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி வழிநடத்தவும் ஆரம்பிக்கும். இதுவரை கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் எல்லாமே நனவாக போகிறது. அதனையும் நீங்கள் பொறுமையாகத்தான் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். மற்றவர்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதாலும் வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாமல் கைமாற்றாக கொடுத்து ஏமாந்ததாலும் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் உங்களுடைய சுயமரியாதையை காக்க நீங்கள் உள்ளுக்குள்ளப்பட்ட பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அத்தகைய பண நெருக்கடி நாட்களுக்கு நாளை முதல் முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். மீனம் ராசி என்பர்களுக்கு நாளை முதல் எதிர்பாராத அசுர வேகத்தில் திடீர் பணவரவும் வருமான உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே அது தீர்த்துவிடும். உங்களை சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட வாரா கடன்கள் எல்லாமே வசூலாகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய போகும் புதிய முதலீடுகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக பணமானது நாலாபுறமிருந்து வாழ்க்கைக்குள்ள புகிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மட்டுமே தான் நடக்கும். இதுவரை மற்றவங்களின் கஷ்டங்களை கண்டு உங்களுடைய ஈர மனதால் உருகி உங்களுடைய நல்ல குணத்தையே நீங்கள் ஏமாளியாக பயன்படுத்திய மனிதர்கள் உங்களுக்கு தந்த துரோகங்களுக்கும் தனிமையின் இரத்த கண்ணீருக்கும் காலம் இப்போது மகா பெரிய ஒரு நன்மைகளை உங்களுடைய மங்களகரமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது என்றால் அது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.